மிண்டர். மிண்டர் ஷார்ட் ஸ்டோரி. ஒரு காலத்தில் மிண்டர் என்ற முனிவர் இருந்தார். அவருடைய ஞானத்துக்கான பயிற்சிகள் கடுமையாக இருந்ததால் அவரை அண்டிய பலரும் மீண்டும் ஊருக்குள் வந்து பழைய வாழ்வைத் தொடர, சிறுவர்களாக இருந்தபோதே அவருடன் இருந்து அவருக்கு பூஜையில் உதவிய 4 சிறுவர்கள் இன்று வாலிபர்களாகி ஞானம் வேண்டி நின்றனர். அவர்கள் 4வருக்கும் மிண்டர் பூஜை, தெய்வம் வழிபாடு, தவம் இவற்றைத் தவிர வேறு எதுவும் தெரியாததால் மட்டுமல்ல, அவர்களுக்கு உண்மையாகவே ஞானதாகம் உண்டானது. மிண்டர் பல தவப்பயிற்சி முறைகளாக அவர்களுக்கு யோகம் முதலானவற்றை பயிற்றார். வழிபாட்டு விதிகளை போதித்தார். பூஜை செய்யும்போது இருக்க வேண்டிய மனநிலை பற்றிய பிரச்சனை இப்போது வந்தது. அதுதானே முக்கியமானது. அதுவே தனித்துச் சென்று தவம் புரியத் தொடங்குவதற்கு முன் இருக்கும் நிலை அல்லவா? மிண்டர் தெய்வத்தை அத்தன், மித்ரன், புத்திரன், தொண்டன் என 4 பாவங்களில் மனதை நிறுத்தி பழகி ஒவ்வொரு ஆத்மாவின் இறுதி ஆத்ம விசார ஏக்கத்தை அடைய வேண்டும் என்றார். முதலில் புத்திரன் பாவநிலை அடைய வேண்டும் என்றார். அவர்கள் சரி என்றனர். மிண்டர் மகிழ்ந்து ஒரு குறிப்பிட்ட மனிதனைப் பற்றிச் சொல்லி அழைத்து வரச் சொன்னார். 4வரும் திடுக்கிட்டனர். இருந்தும் குருவின் கட்டளையை மீற முடியாமல் அந்த நபரை அழைத்து வந்தனர். அந்த ஆள் வயதான கிழவன், தொழுநோயாளி. பெரிய கூட்டு குடும்பமாக வாழும் அக்காலத்தில் அவனுடைய வியாதியைக் கண்டு அருவருப்படைந்து ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாக கிழவனை போட்டு வைத்திருந்தனர். இறுதி நாளை எண்ணி வாடிக்கொண்டிருந்த கிழவனை ஒரு 48 நாளுக்கு என்று சொன்ன குருநாதரை எண்ணி திகைப்படைந்தனர் வாலிபர்கள். பின்பு ஒருவாறு சகிக்க முடியாத துர்நாற்றம் சகித்து அருகில் நீரோடையில் தினமும் குளிப்பாட்டி துவைத்த ஆடை அணிவித்து பூஜையில் சாய்வாக அமர வைத்து சிவனாகவே அவரை எண்ணி தன் தந்தையாக எண்ணி பலவாறு மலர்கள் தூவி வழிபட்டு பின்பு மூலிகையில் பிழிந்து வைத்தியம் செய்து ஒருவாறு மெல்ல தெம்பு அடைந்த கிழவன் நன்றி பெருக்கில் கண்ணீர் விட்டு 48ஆம் நாள் உயிர் துறந்தான். அவ்வாறு இறக்கும்போது அவன் ஆத்மாவை அழைக்க வந்திருந்த கிழவனுடைய முன்னோர்கள் அந்த 4 இளம் முனிவர்களை ஆசீர்வதித்தனர். அதை கண்கூடாக கண்ட 4வரும் கண்ணீர் மல்கி குருவை வணங்கினர். கிழவனுடைய குடும்பத்தாருக்கு செல்ல வேண்டிய ஆசீர்வாதம் 4 இளைஞர்களுக்கு கிடைத்ததால் கிழவனின் குடும்பம் செல்வ நிலை சரியத் தொடங்கி இளைஞர்களின் ஞானம் வளரத் தொடங்கியது. அடுத்தது மித்ரபாவம். அதற்கு ஏதாவது பெண்ணை அழைத்து வரச் சொல்லுவாரோ என்று பயந்தனர் 4 வாலிபர்கள். மிண்டர் அரண்மனைக்குச் சென்று அரசனிடம் தான் சொன்னதாக 4 பெரிய நிலைக்கண்ணாடிகள் வாங்கி வரச் செய்தார். 4 திக்கிலும் 4வரையும் ஒருவரை ஒருவர் பாராதபடி தினமும் சூரிய உதயம் முதல் அந்தி வரை இடையில் எழாமலும் எதையும் உண்ணாமலும் அருந்தாமலும் கண்ணாடி முன் அமர்ந்து தொப்புளில் தொடங்கி கழுத்துக்கு மேல் முகத்தையும் சிரசையும் நன்றாக வெகுநேரம் உற்று நோக்கும்படி பணித்தார். முதலில் மிகவும் அவஸ்தைக்கு உள்ளான இளம் ரிஷிகள் 48 நாட்கள் முடிவதற்குள் வெற்றிகரமாக உற்று நோக்கும் கூர்மை பெற்றுவிட்டனர். தூர திருஷ்டியும் அடைந்தனர். மனமோதல் குறைத்து 2வதாக தூர திருஷ்டியும் அடைந்தாயிற்று. இனி சகிப்புத்தன்மை நிலையும் இறுதியாக சந்தேகம் எழாத தெய்வ ஏக்க நிலையும் பெற்றுவிட்டால் போதும். தனித்தனியே பிரிந்து சென்று தவம் செய்ய வேண்டியதுதான். சகிப்புத்தன்மை என்ற நிலை பெற தெய்வத்தை குழந்தையாக கருத வேண்டும். அந்த வெளிபாவனை முயற்சிக்கு குருநாதர் குறிப்பிட்ட குழந்தை பற்றி கேட்டவுடன் அதிர்ச்சி அடைந்தனர் 4வரும். பேசாமல் ஊராரைப் போல் சாதாரண வாழ்க்கைக்கு போய்விடலாமா, அன்றி மனச்சுமை தாழாமல் இறந்து விடலாமா என்றே எண்ணினர். ஏனென்றால் அரசன் ஒரு நாள் வனவேட்டைக்குச் சென்றபோது விரும்பிய பெண்ணை அழைத்து வர மகாராணி அவளை நிராகரிக்க அரசனால் ஓரிடத்தில் ஒளித்து வைக்கப்பட்டு பின்பு ராணியால் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு குழந்தையுடன் இனத்தில் திரும்பவும் சேர்க்க மறுத்த உறவினரால் வெறுக்கப்பட்டு ஊருக்குள்ளும் போக முடியாமல் வனத்தின் வெளிப்பகுதியில் குழந்தையுடன் அலையும் பித்து பிடித்த பெண்ணின் அந்த குழந்தையை பற்றித்தான் குருநாதர் கூறினார். பிரம்மச்சரியம் ஒன்று மட்டுமே தெய்வ நிலை அறிய போதுமானது என்று வீராப்புடன் அவருடன் தங்கிவிட்ட இளம் முனிவர்கள் இப்போது தவித்தனர்.
அவர்கள் எப்படியோ மனதை கல்லாக்கி கொண்டு அந்த காட்டுவாசி பெண் தூங்கிக் கொண்டிருந்த போது அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்தனர். அந்த சிறுவன் 4 வயதுள்ளவன். குறும்புக்காரன். நத்தை, நண்டு முதலானவற்றை எடுத்து பச்சையாக கடிக்கலானான். மிரண்டு போன முனிவர்கள் அவனை தினமும் குளிப்பாட்டி காய்கனிகள் தந்து மாலைகளை போட்டு பூஜை செய்ய, அவனோ புரியாத பாஷையில் சத்தமிட்டு பூஜை மணியை எடுத்து அவர்கள் மண்டையில் அடித்தான். விளக்குகளை தட்டிவிட்டான். பூஜை நைவேத்திய பலகாரங்களை கொட்டி மண்ணாக்கினான். பூமாலைகளை பீத்தெறிந்தான். அவர்கள் அணிவித்த துணியை பல்லால் கடித்து கிழித்து துணியில்லாமல் அங்குமிங்கும் ஓடி அவர்களை பாடாய் படுத்தினான். பல மணி நேரம் எழாமல் தவமுறிந்த முனிவர்கள் இப்போது அமரவே நேரமின்றி தவித்தனர். அருகில் உயர்ந்த பாறை மேல் குடிலில் இருந்து யாவற்றையும் அமைதியாக பார்த்து கொண்டு புன்னகைத்த குருநாதரிடம் காலில் விழுந்து அரற்றினர். அவர் சமாதானம் செய்து சரியாகிவிடும் முயற்சி செய்யுங்கள் என்றார். சில நாட்களில் எப்படியோ பையன் நறுமண தைலம் பூசிய தலையுடன் துவைத்த ஆடை அணிந்து கனிவகை புசித்து தீர்த்தம் அருந்தி ஒருவாறு அமைதி அடைந்து சிரித்து சிரித்து முனிவர்களுடன் ஓடிப்பிடித்து விளையாடும் அளவுக்கு தயாராகிவிட்டான். மிகவும் சுத்தமான அவன் முகம் அழகாக ஜொலித்து அரச கலை உண்டானது. ஆனால் அவன் தாய் புலி தாக்கி இறந்து போயிருந்தாள். அவள் கடமை முடிந்துவிட்டது போலும். 48 நாட்கள் முடிந்துவிட்டது. அதற்கும் குருநாதர் திகைக்காமல் குழந்தை என்ன செய்வது என்றபோது அரசனையும் அரசியையும் அழைத்து வரச் சொன்னார். ஏற்கனவே அந்த காட்டுவாசி பெண்ணை குழந்தையுடன் விரட்டியதால் தான் தனக்கு திருமணமாகி 4-5 வருடங்களாகியும் வாரிசு இல்லையோ என மனம் மிகவும் நலிந்து போயிருந்த அரசனும் அரசியும் ஓடோடி வந்து மிண்டரை பணிந்து அவர் சொற்படி அந்த சிறுவனை அழைத்துச் சென்று விட்டனர். ஒரு அபலை பெண்ணின் மகனுக்கு அரச வாழ்வு தந்து விட்ட தங்கள் குருநாதரின் மகிமையை உணர்ந்து முனிவர்கள் வியப்புற்றனர். அத்தன் மித்ர புத்திர பாவனை முடிந்தாயிற்று. இப்போது மனமோதல்கள் யாவும் பெருமளவு நீங்கி 4வரின் முகமும் ஜொலிப்பதைக் கண்டார் மிண்டர். இனி சந்தேகமறத் தொழும் நிலையான தொண்டன் பாவனை உணர்த்திவிட்டால் போதும். மிண்டரின் உடலில் மாற்றம் ஏற்படத் தொடங்கியிருந்ததை முனிவர்களும் கண்டனர். திடநிலை பொருள் திரவம் ஆகாமல் நேரடியாக திடநிலையிலிருந்து ஆவி நிலைக்கு மாறுவதை பதங்கமாதல் என்பர். அந்த நிலையான சித்தர் நிலைக்கு தங்கள் குருநாதரின் உள் உறுப்புகள் மாறுவதை அவர்களால் உணர முடிந்தது. அவர் நடக்கும்போதே இப்போது புவி இழுப்புத்தன்மை குறைந்து லேசாக மிதப்பது போல் சென்றதை அவர்கள் கண்டனர். அவருடைய உயர்ந்த ஆத்ம நிலை கண்டு தாங்களும் அதற்கு பயிற்சி நிலையில் இருப்பதை உணர்ந்து திருப்தி அடைந்தாலும் விரைவில் குருநாதர் நம்மை விட்டு பிரிந்து போய்விடுவார் என்கிற உண்மை அவர்களுக்கு துயரத்தை தந்தது. இறுதியாக குருநாதர் தொண்டன் நிலைக்கு ஒரு முது பெண்ணை குறிப்பிட்டு ஊருக்குள் சென்று அழைத்து வரச் செய்தார். ஏற்கனவே பயிற்சிகளில் மனம் தேறினாலும் பயிற்சி ஆரம்பிக்க கொண்டு வரும் நபர் யாவரும் படுத்திய பாடு நினைவிருக்க 4 முனிவர்களும் யோசித்தனர். பின்பு அவளை அழைத்து வந்தனர். அந்த பெண்மணி 4-5 பெண் மக்களை பெற்றவள். அவளுடைய கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது பெரு வணிகனாக இருந்து சம்பாதித்த பொருளுக்கு பேராசை கொண்டு அவளுடைய மருமகன்கள் மனைவியரை துன்புறுத்தியதால் அதிருப்தி கொண்டவள். தினமும் அவள் வீட்டு திண்ணையில் நின்று கொண்டு பல மணி நேரம் வருவோர் போவாரான ஆண் மக்களை சபிப்பவள். ஆண்கள், அதுவும் வாலிபர்களை கண்டாலே கடும் சொற்களை கூறுபவள். அவள் மிண்டருக்கு பணிந்து வந்தாள். தன்னால் ஓரிரு நாட்களுக்கு மேல் இருக்க முடியாதென்றும் அதற்குள் என்ன பூஜை வேண்டுமோ முடித்து கொள்ளுங்கள் என்றும் தான் இல்லாதது கண்டு தன் மருமகன்கள் வீட்டுக்கு வந்து செல்வம் அனைத்தும் அள்ளி சென்று விடுவார்கள் என்றும் அரற்றினாள். அவளை ஒருவாறு சமாதானப்படுத்திய முனிவர்கள் பூஜை செய்தனர். வெறும் காலில் நடந்தறியாத அவள் காலில் வனப்பகுதி கற்களும் முட்களும் குத்த கால்கள் புண்ணாகி அவள் நடக்க சிரமப்பட்டாள். இளம் முனிவர்கள் பெண்ணை தொட்டறியாத நிலையில் அவளை தெய்வமாக கருதுவளால் காளி மாதாவாக கருதி எந்தவித வெறுப்பும் இன்றி அந்த பெண்மணியை நீரோடையில் 2 முறை குளிப்பாட்டி துணி மாற்றி மாலைகள் அணிவித்து பூஜை செய்து நெய்வேத்தியம் தர அவள் மனம் மெல்ல மெல்ல சினம் தணித்தது.
அவளே 48 நாட்களுக்கும் சம்மதித்து நைவேத்தியம் தயாரித்து தந்து பூஜைக்கு பின்பு அவளே இலை பறித்து வந்து அவர்களுக்கு பரிமாறினாள். அவர்கள் தன் மடியில் தலை வைத்து உறங்க அனுமதித்தாள். அவள் துன்பத்தை கூறி கலங்கியபோது அவர்கள் கண்ணீர் துடைத்தனர். அவளுக்கு ஆண்கள் பற்றி இருந்த வெறுப்பு மெல்ல மெல்ல மாறியது. முனிவர்களோ தாய்ப்பாசம் வந்தது. அடிக்கடி இருபுறமும் காரி உமிழ்ந்து கெட்ட வார்த்தை பேசி ஆத்திரமாக இருந்த அந்த பெண்மணி இப்போது அமைதியாக சாந்த ரூபியாகிவிட்டாள். அவள் கருணை அளவு கடந்து பெருகி ஆனந்த கண்ணீராகிவிட்டது. அங்கு ஊரில் அவள் இல்லாததை கேள்விப்பட்டு மருமகன்கள் வந்து பட்டாடைகள், ஆபரணங்கள், வெள்ளி பாத்திரங்கள், பொற்காசுகள் என்று அனைத்தையும் அள்ளிச் சென்றனர். வெறும் வீடும் ஒரு மூட்டை தானியமும் ஓரிரு மண்பானைகளும் ஓடுகளும் இருந்தது. அதையும் கேள்விப்பட்டு அந்த பெண்மணி கோபம் கொள்ளாமல் 48 நாட்கள் முடிந்துவிட்டதால் 4 முனிவர்களோடு ஊருக்குச் சென்றாள். செல்லும்போது மிண்டரை வணங்கி முனிவர்களை ஆசீர்வதித்தாள். 4வரும் அவள் கால்களில் விழுந்து வணங்கினார்கள். ஒரு தாயை பிரியும் ஏக்கம் அவர்கள் மனதில் இருந்தது. அவளும் அன்புடன் உரையாடிவிட்டு கண்ணீர் மல்க பொலிவுதரும் முகத்துடன் தன் வீட்டில் பின்புறம் புதைத்து வைத்திருந்த தன் கணவன் காலத்து பானைகளை தோண்டி எடுத்து அவற்றில் இருந்த பொற்காசுகளையும் ஏழைகளுக்கு தானம் செய்துவிட்டு மருமகன்கள் வீட்டுக்குள் விட்டு போயிருந்த ஒரே ஒரு தானிய மூட்டையில் இருந்து தினமும் மண்பானையில் கூழ் காய்ச்சி உண்டு மிகவும் அமைதியாக காலம் கழிக்கலானாள். அவளின் ஆசீர்வாதத்தால் முனிவர்கள் முகம் மேலும் பிரகாசமடைந்தது. அவர்கள் இறுதி பயிற்சியையும் வெற்றிகரமாக முடித்துவிட்ட சாதனை நிகழ்ச்சியில் அனைத்துக்கும் காரணமான தங்கள் குருநாதரை வணங்கிவிட்டு தனித்தனியே தவம் செய்ய பிரிந்து செல்ல நினைத்து வந்து பார்த்தபோது குருநாதர் உடலோடு மறைந்து விட்டிருந்தார். முற்றும்.